ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ 12,000 பட்ஜெட்டில் ரியல்மி தரப்புலேருந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான அந்த 12,000 பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கான். இது நான் முன்னாடி ஃபோன் லீக்கடாக வரும்போது நான் சொல்லியிருப்பேன், 12,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் ஒரு 15,000க்குள்ளே கண்டிப்பாக லான்ச் பண்ணுவான்னு. இப்போ ஆரம்ப விலையே பார்த்தீங்கன்னா 12,000 லான்ச் பண்ணியிருக்கான். இதோட ஸ்பெக்கு உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்கானுங்க. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். உண்மையிலே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காச்சும் அம்மா அப்பாவுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் தம்பிக்கு வாங்கி தரணுங்க, இல்லை நீங்களே உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன், ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு ஃபோன் என் சொந்த காசில் வாங்குறேன் அப்படின்றப்ப தாராளமாக அதை வாங்கலாம். இல்லை கொஞ்சம் குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது. நிறைகள் நிறையா இருக்குது. அது என்ன ஏதுன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிசைன் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தது தான், அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB 12,000. அதே இது உங்களுக்கு 8GB 6GB RAM 128GB பார்த்தீங்கன்னா 13,500. இன்னொன்று 8 128GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000. வெறும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மாறலை, ரேம் மட்டும்தான் மாறுது. எனக்கு தெரிஞ்சு 4 போதுமானது. அவன் இந்த விர்ச்சுவல் ரேமு லொட்டலோஸ்க்கு உள்ளே கொடுப்பான். 4GB போதுமானது இந்த கேஷுவல் யூசேஜுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா 1,500 போட்டு 13,500 பார்த்தீங்கன்னா அந்த 6GB ரேம் கூட வாங்கிக்கோங்க. 8 வாங்கணும் அப்படின்ற லெவலுக்கு அந்த 15,000 அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. ஏன்னா ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம வாங்கலாம். 8 256 கொடுக்குறேன் அப்படின்னா வெறும் ரேம் மட்டும் 2GB வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வாங்குறதா இருந்தீங்கன்னா 13,500 அந்த 6GB 128GB அந்த இதை வாங்கிக்கோங்க. ஓகேவா? டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.72 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே இந்த ரேட்டுக்கு ஓகே தான், ஒர்த்து. ஆம்லாய்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேஸ் வேரியண்ட்டே 15,000 போயிருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையே. எல்லாருமே சொல்கிறது இது ஆம்லாய்டு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் பேங்கராக இருக்கும், நெகட்டிவே நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் 12,000 ஒரு ஃபோன் வாங்கணுன்றப்ப இந்த காம்ப்ரமைஸுன்றது ஒரு ஏற்றுக்கிற லெவலுக்கு தான் இருக்குது. இவன் ஒரு 15,000 லான்ச் பண்ணி ஆம்லாய்டு கொடுக்கலன்னா நம்ம என்னடா டே இவ்வளோ பண்ணி இப்படி பண்ணலையடான்னு கேட்கலாம். பட் 12,000 128GB 128 லான்ச் பண்ணும்போது நம்ம ஓகே, இந்த ரேட்டுக்கு இவ்வளோ கொடுத்தது பெருசு. இன்னும் ப்ளஸ் எல்லாம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். இந்த ஆம்லாய்டு கொடுக்கல நிறையா பேருக்கு நெகட்டிவாக இருக்கும். பட் எனக்கு ஓகே தான், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பாசிட்டிவாக தான் தெரியுது. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்ரி, 45 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகுது. 5000 mAh பேட்டரி இந்த செக்மெண்ட்டில் எல்லோரும் கொடுக்குறது தான். பட் 45 வாட்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின். அதிகபட்சம் 18 வாட்ஸ் வரும். இல்லை 45 வாட்ஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிற ஒன் டே நார்மல் யூசேஜுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த 5000 mAh பேட்டரி வரும். ஸோ அந்த விதத்தில் பேட்டரியில் பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6 nanometerல பில்ட் பண்ண ப்ராசர். ஸோ இது பக்கா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். டெய்லி யூசேஜ் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, சின்ன சின்ன கேம்ஸு, இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸு, கேண்டி க்ரஷ்ஷு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளாண்டு போகலாம். பப்ஜி விளாட்லாம், ஆனால் திணறும், ஃபோன் ஹீட் ஆகும். எதுக்கு அந்த ரிஸ்க்கு? நார்மல் கேஷுவல் யூசேஜுக்கு சின்ன சின்ன படம் பார்க்குறோம் அப்படின்றப்ப தாராளமாக தாங்கும். டே டு டே யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஹெவி யூசேஜுக்கு இது செட் ஆகாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி 2 கேமரா, ப்ரைமரி 50 MP, OIS கிடையாது, EAS கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 MP மேக்ரோ. அடுத்து செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா. ப்ரைமரியை தவிர்த்து வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்காது. செல்ஃபி ஓகேவாக இருக்கும். 8 MP பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் இப்படி வெளிச்சத்தில் உட்காந்து எடுக்கும்போது ஓகேவாக இருக்கும். க்ளோ லைட்லலாம் என்ன சொல்ல ஒரு யூஸ்லெஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா. ப்ரைமரி மட்டும் நம்ம எல்லா நேரத்தில் டாக்குமெண்ட் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வெளியே போகும் எடுக்கிற அந்த மாதிரி யூசேஜுக்கு தாராளமாக தாக்கு பிடிக்கும். அடுத்தபடியாக டியூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டில் ஏர் பீஸும் உங்களுக்கு ஸ்பீக்கர் ரியாக்ட் ஆகும், கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறையா ஃபோன் கட் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. IP54க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் IP ரேட்டிங் கொடுக்குறதே பெரிய விஷயம். 54ன்றப்ப லைட் அப்போ காதில் இங்கிட்டு வேர்வை வடியுது, ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்றப்ப கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும்.
அதுக்கப்புறம் மழை சாரை லைட்டாக தூடுற மாதிரி இருக்குது, பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்கீங்க, வீட்டுக்கு ஓடிடலான்னு ஓடும்போது தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்து தாக்கு பிடிக்கும். பெரிய மழையோ இல்லை உங்கள் ஃபோனை வந்து கை தவறி தண்ணியில் உளுந்துருச்சு அப்படின்னா காப்பாற்ற முடியாது, ரிஸ்க்கு தான். அதனால் முடிஞ்சளவு சேஃபாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்பிடி 4x ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 12,000 ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்து. ஆனால் அந்த 12,000 ரூபாய்க்கு நீங்கள் 128GB வாங்குறதுக்கு பதிலாக கூட 1,500 13,500 பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை எக்ஸ்சேஞ்சை போட்டு கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்குறா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒருத்தரிட ஒரு 1000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த 6 128 அதே 12,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும், 12,500க்கு வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Realme 12x 5Gயோட நிலவரம். உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கானுங்க. இந்த பட்ஜெட்டில் எல்லா விதத்துலையும் கவர் பண்ணிடுறேன். டிஸ்பிளேயில் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, 5000 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் சார்ஜரு, ப்ரைமரி 50 மாப்ஸில் கொடுத்தது, டூயல் ஸ்பீக்கர் கொடுத்தது, IP ரேட்டிங் கொடுத்தது, அதுக்கப்புறம் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்தது. இது எல்லாமே ப்ளஸ்ஸு. வெளியே இருந்து பார்க்குறவங்க நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா AMOLED கொடுக்காம LCD கொடுத்துருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன் கொடுக்காம பார்த்தீங்கன்னா MediaTek டைமென்சிட்டி கொடுத்துருக்கானுங்க, அல்ட்ராவைட் கேமராக்கு பதிலாக மேக்ரோ லென்ஸை கொடுத்துருக்கானுங்க இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்லுவாங்க. பட் வேலிடாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் கவர் பண்ணது வேலிடாக இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Realme 12x 5Gயோட நிலவரம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிரெடிட் கார்டு யாருக்கா தேவைப்படுது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானோட ஆஃபர் கார்டு ICICI, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கோட கிரெடிட் கார்டு ஆஃபர் லிங்க் வந்து கீழே தரேன். வேணுன்றதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபர் மாறும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ, பை பை.